சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கல்யாணம் ஆகி பாண்டிச்சேரி வரும்போது இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அப்ப முடியல. இப்போ நானும் எங்க அம்மாவும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்படி என்னடா இது கோவில்? இங்க என்ன அப்படி சிறப்பு இருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்கமிங்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையில இருக்கிற வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 1118ல இருந்து 1155வது வருஷத்துக்குள்ள இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் இத சோழ மன்னர் முதலாம் ஆதித்தர் தான் கட்டினாரு அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு 60 வருஷம் கழிச்சு உத்தம சோழன், அப்புறம் ராஜேந்திர சோழன், ஆதித்த ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சோழ மன்னர்கள் இந்த கோயிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. முக்கியமா செம்பியன் மாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழ ராஜ மாதா வந்து பாத்தீங்கன்னா செங்கற்களால் ஆன இந்த கோயிலை வந்து பாத்தீங்கன்னா கருங்கல்ல வந்து மாத்தி ரெனோவேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பங்குக்கு இந்த கோயில்ல அப்படியே ஒரு டச் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சீரியஸா சொல்லணும்னா சிற்ப கலையில வேற லெவல்ல இருக்குங்க. அங்க இருக்க ஒரு நந்தி மேத உயிரோட ஒரு மாடு உட்கார்ந்து இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதை தாண்டியும் நிறைய சிற்பங்கள் இருந்துச்சு. நீங்க ஒரு பழங்காலத்து கோயில் போனோம், ஹிஸ்டரிலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு நீங்க டெஃபினட்டா போலாம். அதை தாண்டி இவங்க எந்த கடவுளை வச்சு வழிபட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரு, சிவன் தான். சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்ற ஒரு ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா லிங்கத்துல முகம் இருக்கும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரோட முகமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கத்துல இருக்கும். இந்த மாதிரி லிங்கம் ரொம்ப ரேர் இந்தியாலேயே. இந்த கோயில்ல சிவனை வச்சு வழிபடுறதாலும் இப்பயே இந்த வக்கரகாளி அம்மன் கோயில் ஃபேமஸா பாக்குறாங்க அப்படின்னா குண்டலினி சித்தர் அப்படின்ற ஒரு சித்தரோட பையன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பேர் தான் வக்ராசுரன். இந்த வக்ராசுரன் சிவபெருமானை நோக்கி பயங்கரமா தவம் பண்ணி சாகாவரத்தை வாங்கிடுறாரு. இந்த சாகாவரத்தை வாங்கிட்டு சும்மா இருந்தா பரவாயில்லையே, சும்மா இருக்கணும்லாம் போட்டு சொரிஞ்சதுனால சிவபெருமான் விஷ்ணுவை கூப்பிட்டு இவனை வதம் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விஷ்ணுவும் ஒரு சக்கரத்தை அனுப்பி அவரை வதம் பண்ணி முடிச்சிடுறாரு. ஆனா அவரோட தங்கச்சி துர்முகி அப்படின்றவங்க உயிரோட இருந்திருக்காங்க. இவங்களும் ஈக்குவலி ஹார்ம்ஃபுல் அப்படின்றதுனால சிவபெருமான் பார்வதி கிட்ட இவங்க கதையை முடிச்சிட சொல்லி சொல்றாரு. அப்படி போய் பார்க்கும்போது நம்ம துர்முகி பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. பிரெக்னெண்டா இருக்கவங்கள கொல்லக்கூடாது இல்லையா, அதனால பார்வதி வக்கரகாளியா அவதாரம் எடுத்து அவங்க வயித்தை கிழிச்சு அவங்க வயித்துல இருந்த குழந்தையை எடுத்து காதுல கம்பலா மாட்டிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள வதம் பண்ணிருக்காங்க. இதனாலதான் அவங்களுக்கு வக்கரகாளி அம்மன், இந்த கோயிலுக்கு வக்கரகாளி அம்மன் கோவில்னு பேர் வந்திருக்கு. இந்த ஊர் பேரை கூட பாருங்களேன், திருவக்கரை. சோ எல்லாமே ஹிஸ்டரி கூட ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுதா. வக்கரம் அப்படின்னா ஒரு ஆர்டரா இல்லாதது அப்படின்னு அர்த்தம். இந்த கோயில்ல எதுவுமே ஆர்டரா இருக்காது. நந்திக்கு நேரா சிவபெருமான் இருக்க மாட்டாரு. கொடிமரம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு நடுவுல இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காலி இருக்கும். பின்னாடி கிழக்கு பக்கமா பெருமாள் சன்னிதி இருக்கும். உண்மையாவே பெருமாள் இதுல ரொம்ப அழகா இருப்பாருங்க. பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கவங்க இந்த கோயிலை மறக்காம ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் டெம்பிள்ஸ் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைக்கல அப்படின்னா திரும்ப நீங்க பார்க்க மாட்டீங்க. அதனால ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.